கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஏன்னா நம்ம பார்க்காத ஒன்று சொல்ல முடியும். ஆனால் கருவேல செடி இருக்குது, விதை எங்கேருந்து வந்தது தெரியாது. அப்படி தானே, நிறைய செடி இருக்குது இல்லை, அதுக்கான விதை எங்கேருந்து வந்தது தெரியாது. பாந்தியம்னு ஒரு செடி வெள்ளை பூ பூக்கும், கோதுமை வரும்போது கூட சேர்ந்து வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. நம்ம பார்த்தோமா? பார்க்காத ஒன்று என்ன பண்ண முடியாது, நம்ம எவிடன்ஸ்டா பேச முடியாது. நம்மளை வர ஃபாலோவர் அதிகமாகிட்டாங்க, நம்ம சொல்கிறது உண்மை நம்புறதுக்கு ஆள் வந்துச்சு. ஆனால் உண்மை நம்புறது மட்டும் வரது இல்லாமல் எதுவுமே இப்போ சிறைச்சாலையும் வர வச்சுருவாங்க. ஏன் ஏதோ லூஸு பேசுன்னு விட்டுற முடியாது நம்மளை. இப்போது அந்த மாதிரி ஆகிட்டோம், பொறுப்பாளி ஆகிட்டோம் நம்ம. இப்போது அன்றைக்கி வந்து நம்ம ஒரு மதத்தை கண்ட மேனிக்கு பேசிடலாம், யாரும் கண்டுக்கவே இல்லையா? ஃபாலோவர்ஸ் எப்படி இருந்தாங்க, கம்மியாயிட்டாங்க. இப்போது ஐயோ சொன்னால் தெய்வ வாக்கு அது, ஆமாம், அதனால் மதத்தை திட்டான்னா மதமே இல்லாமல் ஆகிடும், அப்போது அவன் இல்லாமல் ஆகிடணுன்ற அளவுக்கு வெறியாகிட்டுக்கிறான். இப்போ அமெரிக்காவில் வந்து தான் போட்டாங்க. நான் அமெரிக்காவுக்கு போனேன், என்னென்ன போட மாட்டாங்க. இப்போ நான் பாட்டு நீங்கள்லாம் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு ஆமாம் அமெரிக்காவில் தான் போட்டாங்கன்னா நான் அமெரிக்காவுக்கு போக முடியா? அங்கே இருக்கிற அமெரிக்கன் என்னை பார்த்து என்ன சொல்லுவான், நீ வீட்டில் சும்மா உட்காந்துன்னு பேசினுக்கிற அமெரிக்கா, நான் வர அடிக்கடிக்கு வர அமெரிக்காவுக்கு போகிறேன்னா எவனுக்கும் பிடிக்கல போல கணக்காக இந்த கேள்வி கேட்டுக்கணும். இவர் எதனா சொல்லிடுவார், நம்ம அதை கட் பண்ணி என்ன பண்ணலாம், அமெரிக்காவுக்கு அமுச்சு வச்சிடலான்னு பார்க்குறேன். எனக்கு தெரியாது எந்த அமெரிக்காவிலேருந்து வந்துருச்சு. ஆனால் வேலிங்கத்தான் செடி இது வெட்ட வேண்டியது யார், எவன் போட்டான்னு பார்க்கணுமா வெட்டணுமா? நீங்கள் சொல்கிறீங்க இதை அழிக்கிறதுக்கு போட்டான்னு நீங்கள் நினச்சிங்கிறீங்க. நாங்கள் அதில் தான் வாழ்ந்தோம். அந்த வேலிங்கத்தான் செடி இது இல்லை, அதில் தான் நாங்கள் வாழ்ந்தோமே. அதை வெட்டி கொடுப்பேன் எங்கள் அம்மாவுக்கு, அந்த தோலை உரிச்சு காய வைப்பேன். தோல் ஈஸியாக பற்றிக்கும், ஆல்மா கட்டை வைப்பேன். கொஞ்சம் ஈரமாக தானே இந்த பக்கம் புகை வரும், கொஞ்சம் நாற்றடிக்கும். ஆனால் வேலிங்கத்தா மரம் தான் எங்கள் வீட்டில் கேஸ் இல்லாத காலத்துலலாம் ரொம்ப பயன்படுத்தப்பட்ட மரம். இது மட்டும் கிடையாது, கட்டையை கொஞ்சம் முத்தின கட்டையை எடுத்து போய் வெட்டி கறியை எடுத்து சூளை போட்டாங்க. கறி எடுத்து போய் என்ன பண்ணாங்க, சூழலாம் போட்டாங்க. இப்போ எனக்கு அமெரிக்கா கெட்டது பண்ணிச்சா நல்லது பண்ணிச்சா தெரியாது, பயன்படுத்தின பொறுத்து தான் இருக்குது. ஆனால் அமெரிக்கா போச்சான்னு எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக இந்த கேள்வி பதில் எனக்கு தெரியாதுன்னு முடிச்சிருக்கணும். பட் சொல்லணுமே, கேள்வின்னு வந்துச்சுன்னா ஒரு சம்மனாக உட்காந்துட்டு அப்படி பண்ணிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வாங்க குழந்தைங்களாம், நல்ல குழந்தைங்க வந்துச்சு, பீஃப் பிரியாணி வந்துச்சு சாப்பிட்டு போங்க, நான் நல்லா இருக்கேன் வந்துட்டிங்கல்ல உட்கார்ந்தீங்கல்ல, ஒரு நேரம் எதனா சினிமா கதை எதனா சொல்லுங்க. ஆமாம், அந்த நடிகர் நல்ல நடிகரா, இந்த நடிகை நல்லா நடிகிறாளா, அவளுக்கு சூத்து பெருசாக இருந்தா கம்மியாக இருந்தா, மானாட்சா மயிலாட்சா, ஆமாம் கோயில் பாய்ச்சா குப்பம் வந்துதான்றது பதில். இப்போது உங்கள் வீட்டில் நம்ம ஊரில் வேலிங்கத்தான் செடியை அமெரிக்கா தூவிச்சா இல்லைன்னு கேட்ட உடனே ஆமாம் கரெக்டாக சொல்கிறீங்கன்னா நான் இருந்தேன் தூவும்போது நான் பார்த்தேன். இதெல்லாம் நியாயமா சொல்லலாமா? அது மாதிரியே கண்ணால் பார்ப்பதும் காதால் கேட்பதும் தீர விசாரிக்கிறது தான் மெய். அப்போ எதனா வீடியோ இருந்தாக்கா போடும்போது இருந்தாக்கா அமெரிக்காவிலேருந்து ஏற்றுமதியாக இருந்ததெல்லாம் பார்த்தா எந்த கார்கோவில் வந்து எந்த ஃப்ளைட்டில் தூங்கினாங்க, எந்த மாதிரியான ஹெலிகாப்டர் வச்சு அதை தூங்கினாங்க, ட்ரோனில் தூங்கினாங்களா, அப்போயே ட்ரோன் இருந்ததா, எல்லாம் கேட்க வேண்டியது இருக்குது. அப்படி தானே கோதுமை வந்துச்சு தெரிஞ்சு வந்தால் தெரியாமல் வந்தால் அப்படி தானே. குன்றுமணியெல்லாம் வரும் தெரியுமா, குண்டாக மணியாக இருக்கும் சிலதில். நம்மளே கூட நம்ம ஊரில் நாங்கள்லாம் அரிசி வாங்கி சாப்பிடும்போது கல்லை ஒழுக்கி தான் சோறை போடுவோமே, பாத்திரத்தில் போட்டு ஒழுக்கணும். நிச்சயமாக செடியிலேருந்து கல் முளைச்சிருக்காது. இந்த அரிசியில் எப்படி கல் வந்து அப்படின்னா கிலோக்கு 5 கிலோ கல் போடுறா அப்படியெல்லாம் இருந்தானுங்க. கலப்படம் அரிசியில் கல் பண்ண பால் மாடு இப்போ தண்ணி ஊற்றியாக கலக்குதுன்னா தனியாக தான் கலக்குது. இவன் தனியாக வர ஊற்றுறான். இது மாதிரி மனுஷன் மோசமானவன். இதுக்கெல்லாம் அமெரிக்காவிலேருந்து தான் வரணும். எவன் மேலே என்ன பழியை போட்டு தப்பிச்சுக்கிறதுக்கு இருக்கிற மற்ற வெட்டி போடுங்கடான்னா அமெரிக்கா தூவிச்சின்னுங்கிறானுங்க. அப்படித்தானே, வேணும்னா வச்சுங்க, வான என்ன பண்ணுங்க, அதே செடியை கூட அறுவடை பண்ணிங்க, என்ன பிரச்சனை இப்போ பண்ணலாம் தானே, ஏன்னா ஈஸியாக வருது இல்லை. அப்போ விவசாயத்தை கெடுக்கணுன்றதுக்காக வேண்டி அமெரிக்காவிலேருந்து என்ன பண்ணுறாங்க, விதையத்துன்னு வந்து எவன் கெட்டால் நம்ம வாழ வேண்டியது யார் வேலை, நம்ம தப்பா அவங்க தப்பா? அதனால் எனக்கு தெரியாது சாமி, அமெரிக்காலாம் என்ன வந்து தூவிருப்பாங்களான்னு. உங்கள் வேலை வட்டியை விட்டு அமெரிக்காவிலேருந்து வந்து தூவிட்டு போகிறதா உனக்கு வேலை தெரியாது. நாடுகளுக்குள்ளே பயோவாரெலாம் நடக்குது. ஒரு நாடு இன்னொரு நாடு வளரக்கூடாதுன்னு நினைக்குது, நாங்கள் தான் பெரிய ஆளாக இருக்கணும்னு நினைக்கிது. இது மாதிரிலாம் இருக்க தான் செய்யுது, இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. பட் நம்ம பழி சொல்ல முடியாதுல்ல ஒருத்தரை, தெரியாத பழி சொல்ல முடியும் ஒன்றும். ஆனால் இப்போது சிந்து நதிக்கரை ஓரத்தில் எந்த மக்கள் இருந்தாங்க, அந்த மக்கள்லாம் தெய்வத்தை புரிஞ்சிங்கன்னா அவங்கவுங்க இஷ்டத்துக்கு சாமிங்களை கும்பிட்டு இருந்தானுங்க. ஒரு 6 டைப்பு மனுஷன் தான்.
6 விதமான மதம் இங்கே இருந்தது. இந்து கூட்டம்னு இன்றைக்கி சொல்லிக்கிறோம். ஆனால் அதில் ஏற்றத்தாழ்வு இருந்தது. வெளியே இருந்து வரான் சில பேர், அவன் ஏதோ கடவுளை பூஜைன்னு வந்து வியாபாரம் பண்ணுறான். இவனுக்குள்ளே அடிச்சுனுக்கிறானுங்க. அடிச்சுனுக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அந்த பக்கம் போயிடுறாங்க. காரணம் என்ன? தனி மனிதனுக்கு ஒரு மரியாதை இருக்குது, இங்கே மரியாதை இல்லை. நான் ஒரு இந்துன்னு சொன்னால் ஜாதியில் மட்டமாகிடுவேன், அதனால் நான் நான் அதனால் வேறு ஒரு மதம் போயிடுறேன். ஏதோ ஒரு மதம் நல்லதுன்ட்டு. கரெக்ட் தானே? நீ எந்த மதத்து மாறினாலும் கடவுளை தெரிஞ்சுக்கினே. இங்கே இருந்தவனும் கடவுளை தெரிஞ்சுக்கல, வந்தவனும் என்ன பண்ணல, கடவுளை வாழ்க்கை முறையில் ஒரு சடங்கு வச்சுங்கிறானுங்க. இவ்வளோ தான். தெளிவாக இல்லாமா இல்லையா? இப்போ அங்கேருந்து வந்தவன் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, நம்மளை பார்த்து ஏன் நம்மளன்றனா, நம்மளாம் ஒரு இந்து கூட்டமாக இருந்ததுனால சொல்கிறேன். என்ன நீ மட்டமாக பார்த்தாலும் நான் உன்ன கூட தான். நம்மளை பார்த்து என்ன சொல்கிறான், எங்கள் மதத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லை, அங்கே கருப்பாகிறோம் வருவான், உயரமாகிறோம் வருவான், குள்ளமாகிறோம் வருவான், அப்படி தானே? ஏன் உங்ககிட்ட இருக்கிற ஏற்றத்தாழ்வு அவன் சொல்கிறான். ஏற்றத்தாழ்வு இல்லைன்னா ஆக வேண்டியது உன் வேலை, அவன் வேலை இல்லை. அவனை கூட ஏன் போகிறான் இவன், என்ன பார்க்க வேண்டியது யார் வேலை தான், உன் வேலை தான். நீ கோமாதா குளமாதான்னாக்கா கறி சாப்பிட்றோம் என்ன ஆகுவான், சொல்லக்கூடாது தானே? புரிஞ்சுக்க வேண்டியது தான். தமிழ் கடவுள்னு சொல்லும்போதே தப்பாக போயிடுது. தமிழ் தெய்வம்னே சொல்லி புரிஞ்சிக்கலாம் தானே? முதல்ல நீ திருந்தணும், நீ புரிஞ்சுக்கணும். நாங்கள் வழிபாட்டு முறையில் இந்த மாதிரி முருகரை இப்படி கொண்டாடுவோம், தப்பு இல்லை. கார்த்திகை தீபம் கொளுத்துவோம், உன் இஷ்டம் தானே. நாங்கள் கார்த்திகை மாதம்னாக்கா நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், கறிமீன்லாம் சாப்பிட மாட்டோம், உங்கள் இஷ்டம் தான். மாலை போட்டுக்கின்னு ஐயப்பன் கோயிலுக்கு போவோம், தப்பு இல்லை, உன் இஷ்டம் தான். சிகரெட் பிடிப்போம், ஆனால் கறிமீன் சாப்பிட மாட்டோம், யார் இஷ்டம்? லூஸாவோ என்னவோ ஆகுறதெல்லாம். இதில் போய் அமெரிக்காவிலேருந்து எவனோ வந்தானா, நீ எல்லாம் மாலை போட்டுக்கோ, கெட்டு குட்டி சவரா போன்னு சொன்னானா? லைனில் நில்லு, நீ கோயில் உள்ளவா, நீ கோயில் உள்ள வராதுன்னு அமெரிக்காக்காரனா சொன்னான்? பாவம் அவங்க. அமெரிக்கானா யார்? முதல்ல மனுஷன் தானே இருக்கிறாங்க. எல்லாத்துலேயும் யார் தாங்க இருக்குது? மனுஷன் தானே இருக்கிறான். மனுஷனாக ஏன் பார்க்க மாட்டேன்றீங்க? பாகுபாடு இல்லாமல் வாழுங்க. இன்கேஸ் விதை யார் தூவிந்தாலும் அமெரிக்கா தூவலை, அமெரிக்காவிலேருந்து வந்து யாரோ ஒருத்தர் தூங்கியிருப்பான், அப்படி தானே? அமெரிக்காவை தூச்சே. அதனால் மனுஷன் தான் தப்பு செய்வான். ஊரோ நாடோ மதமோ வேலை செய்யாது. இப்போது இந்துன்னு சொல்லின்னு ஒருத்தன் தன்னைத்தானே பெருமையாக நினச்சினுக்கலாம். இல்லை பிற மதம் பேருங்களை தன் மேலே சாயம் பூசின்னு ஒருத்தன் என்ன பண்ணலாம், பெருமையாக நினச்சிக்கலாம். எந்த சாயம் பூசினாலும் சாயம் தான் அது. மத சாயம் பூசினா மனுஷனுக்கு எந்த சாயமும் பூசிக்க முடியும். மனுஷன் என்ன பண்ண முடியும்? ஏதோ ஒரு சாயத்தை பூசிக்க முடிஞ்சனால ஏதோ ஒரு சாயத்தை பூசின்னு திரியிறான், அவ்வளோதானே தவிர மற்றபடி வெறி கொண்டவனுங்கிறானுங்க. நான் பூசின சாயம் தான் சரின்ற மாதிரி வெறி கொண்டவன் என்ன பண்ணுறான், உணர்த்து மேலே வெறி கொண்டு தாக்குறதுலாம் கூட செய்கிறான். அந்த தாக்குதலையும் தாக்கு பிடிக்க வேண்டியதாக இருக்குது, ஏற்றத்தாழ்வுலையும் எடுக்க வேண்டியதாக இருக்குது. நாம் செய்ய வேண்டிய பணி என்ன, நாம் நல்லா இருக்க வேண்டியதுக்கு என்ன செய்யணும்னு பார்த்து வேலிங்கத்தா மரத்தை வெட்டலாம், இல்லை அடுப்பு பற்ற வச்சுக்கலாம், கேஸ் மிச்சமாகுது கட்டை போட்டு எரிய வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மரமே அந்த மரமே வானா தண்ணியெல்லாம் அது உறிஞ்சிடுது, நிலத்தடி நீர் இல்லாமல் ஆகிடுது, வெட்டிடு. தைல மரம் ஒன்று இருக்குது யூக்கலிப்டிஸ், அது கூட அப்படி தான், நல்ல வேரில் இருக்கிற தண்ணியெல்லாம் உறிஞ்சிடும். அது யாருன்னா சொன்னாங்களா? அது வந்து தைலம் எடுத்தோன்னு என்ன பண்ணிட்டீங்க நீங்கள்? இப்படிலாம் கிடையாது. வேறு தண்ணி விட்டு வேறு உறிஞ்சி தான் என்ன பண்ண முடியும், மரம் வளர தான் முடியும். வேண்டாம் வேண்டாம் இல்லை வேண்டும் வேண்டும், யார் தான் முடிவு பண்ணணும்? முடிவு பண்ணிவிட்டு பழைய சொல்கிறத விட்டுவிட்டு இன்றைக்கி என்ன பண்ணேன், அன்றைக்கி நம்ம தாத்தா வந்து வேஷ்டி கட்டினார், பட்டை வச்சினார், சட்டை போடாமல் தெரிஞ்சிருந்தாருன்றதுக்காக இப்போ பைத்தியம் மாதிரி அதிகமாக சுற்றி தான் நம்ம என்ன பண்ணுறது? பொண்டாட்டி பார்க்கணும், மச்சிஞ்சு பார்க்கணும், சுற்றிக்கிறவங்க பார்க்கணுன்னு சட்டை போடாமல் இருந்து நல்லாகுது சைடில். என்ன சொல்கிறது? அதுக்கு ஒரு காரணத்தை அவர் மேலே பக்தி மேலே பண்ணுற. சட்டை போடாமல் போய் வீட்டில் போய் புரோகிதெல்லாம் பண்ணினா ஐயர் கலராகிறாரு, வெள்ளையாகிறாரு, 4 பேர் பார்த்துன்னு. ஆனால் ஓகே, தப்பு இல்லை. சோமனா கருப்பையரும் சட்டை போடாமல் இருக்கிறாரு, வெள்ளாயிரும் சட்டை போடாமல் இருக்கிறார், பாச்சா வந்தவனும் சட்டை போடாமல் இருக்கிறான், நல்லா அழகவனும் சட்டை போடாமல் இருக்கிறான். அப்போ நம்ம சொல்லணும், நீ சட்டை போடாத, உன் நல்லா இல்லை, அவர் சட்டை போடாமல் இருக்கட்டும், அவர் நல்லா இருக்கிறார் சொல்லணுமா இல்லையா? அவ்வளோதான் நம்ம வேலை. அதை விட்டு அமெரிக்காவில் வந்து விதையை போட்டாங்க ஆமாம்மான்னு சொல்ல முடியும்? நோ 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 நோ. நான் ஒரு அமெரிக்காவுக்கு அடிக்கடி போக வேண்டியவனாகிறேன். இது மாதிரி கேள்வி என்ன பண்ணிடக்கூடாது, கேட்டுருக்கூடாது. ஆனால் நாங்கள் உருத்தில் எதை கேட்டாலும் ஐயா அடிக்கடிக்கு குசியாக வருதுன்னு என்னை கேட்டால் நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு முடிஞ்சது ஏதோ ஒரு பதிலாக சொல்லி விடுவேன். வெண்டைக்காய் சாப்பிட்டியா, வாழைக்காய் சாப்பிட்டியா, உருளைக்கிழங்கு சாப்பிட்டியா, நீ கேஸ் ஐட்டம் நிறைய சாப்பிட்டுக்கிற, சரியா சரிக்கல, உள்ளே போய் என்ன பண்ணுது, கேஸு உற்பத்தி ஆகுது. நிறைய பேர் ஐடியாலாம் சொல்லிடுறாங்க, வாயை மூடினே மென்னியானாக்கா ஒன்றுமே ஆகாது, காற்று உள்ளே போவது தானே வாய் மூடின்னு சாப்பிட்டாக்கா. அது மாதிரி யாருன்னா சொன்னாங்கன்னா அது மாதிரி கிண்டல் பண்ணிட்டு பதில் சொல்லுவோம் தானே அப்போவா. ஆனால் சிலது என்ன பண்ண தெரியாது எனக்கு, பதில் எனக்கு தெரியாது. ஆனால் வேலிங்கத்தான் செடி ஊரில் நிறைய இடத்துல இருக்குது. விவசாயத்தை பண்ணலே விட்டு போட்ட உடனே வேலிங்கத்தான் செடி வந்துடுது. கல்லும் போட்டு வச்சுக்கிறானுங்க, அது விவசாயமும் பண்ணுறது இல்லை. விவசாயம் ஒரு நல்ல விஷயம்.
மருத்துவம்லாம் கண்டுபிடிச்சி உங்களுக்கு நிறைய உற்பத்தி செய்யணும்னு சொல்லி ரகத்தெல்லாம் மாற்றிட்டாங்க. அப்படி தானே? அந்த கடைசி விவசாயி படத்தில் கொக்கி வச்சுட்டார், கத்திரிக்காய் விதை வாங்க போனார். அப்போனா அந்த விதைக்கு வந்து ஹைப்ரிட்டு நிறைய மூட மூடியாக கத்திரிக்காய் இருக்கலாம். ஆனால் மீண்டும் கத்திரிக்காய் நிறைய வேணுமா, திரும்ப கத்திரிக்காய் வேணுமா, அது இஷ்டம். நிறைய வேணும்னா அந்த விதையை போட்டுக்கோ, திரும்ப வரணுன்னா என்ன பண்ணேன், இந்த விதையை போட்டுக்கோ, அவ்வளோதானே தவிர இது மற்றவங்க மேலே குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. கத்திரிக்காய் முளைக்கக்கூடிய கத்திரிக்காய் இருந்தால் அந்த கத்திரிக்காய் வாங்கி சாப்பிடு. இல்லை கூடையாக வைக்கிற மூட மூடையாக தூக்கின்னு வர கத்திரிக்காய் தான் சாப்பிட போகிறேன்னா அதையும் பண்ணேன் சாப்பிடு. அப்படியே அர்த்தம் ஒரு விதையும் இல்லை. எங்கள் அம்மாலாம் அப்போ இருக்கும்போது அந்த கத்திரிக்காய் தடியாக இருக்கும், அதில் ஒரு பூச்சிக்கு இருக்கும், கருப்பாக இருக்கும், உள்ளே போனால் புழு ஒன்று இருக்கும். அதில் இப்படி ஒரு கட் பண்ணி அப்படி ஒரு கட் பண்ணி அந்த கத்திரிக்காய் தவழ்ந்து கட் பண்ணிடுவா. சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டா ஒருத்தர் சொல்லவே சொல்லிட்டார், பூச்சி அடிச்ச கத்திரிக்காய் வாங்கினுவாங்க, அதுதான் எண்டோசல்ஃபான் இல்லைன்னு. நம்மாழ்வார்னு ஒரு பெரிய மனுஷன். அதெல்லாம் புரிஞ்சு வாழுங்க. விட்டு வேலிங்க சேர்த்து அவன் போட்டானா இவன் போட்டானா யார் மேலேயே பழிய போட்டு என்ன பண்ண போகிறீங்க? தெளிவாக வாழ வேண்டியது யார்? உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு, ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம். எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க பாருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.